தரக்குறைவான கருத்து தெரிவித்ததாக 2018 பதியப்பட்ட வழக்கின் சார்பில் எச் ராஜா குற்றவாளி உத்தரவிடப்பட்டு அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாஜக மூத்த தலைவர் எச் ராஜாவுக்கான தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விமர்சனம் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது பாஜக மூத்த தலைவர் எச் ராஜாவுக்கான இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். பெரியார் சிலை உடைப்பு கருத்து மற்றும் திமுக எம்பி கனிமொழி மீது விமர்சனம் செய்ததாக தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜாவுக்கு குற்றவாளி என தீர்ப்பளித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் 2 வழக்குகளையும் தனித்தனியாக அவருக்கு 6 மாத சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. தற்போது ராஜா தரப்பில் தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதால் தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை ஏற்றுக்கொண்டுதான் தற்போது இந்த மேல்முறையீடு செய்ய வசதியாக அவரது தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிபதி ஜெயவேல் உத்தரவிட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா கடந்த 2018 ஆண்டு மார்ச் மாதம் பெரியார் சிலை உடைப்பேன் என்று தனது ட்விட்டரில் பதிவு செய்தது தொடர்பாகவும் 2018 ஏப்ரல் மாதம் திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக ட்விட்டர் தரவுகளாக கருத்து கூறியதாகவும் பல்வேறு காவல் நிலையங்களில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகார்கள் மூலமாக ஈரோடு மாவட்ட கருங்கால்பாளையம் காவல்துறையும் எச் ராஜாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரிதான் எச் ராஜா தரப்பில் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் 3 மாதங்களில் 2 வழக்குகளின் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று எம்பி எம்எல்ஏ மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்துதான் வழக்கின் விசாரணையானது சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் முன்பாக நடைபெற்றது. பெரியார் சிலை உடைக்க வேண்டும், ஆதாரங்கள் கோரப்படவில்லை எனவும் எம்பி கனிமொழி மீதான இந்த கருத்து அரசியல் ரீதியான கருத்து என்றும் அதிலும் அவர் புகார் அளிக்காத நிலையில் 3ஆம் நபர் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டு இந்த வழக்கின் தீர்ப்பும் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பு இன்றைய தினம் நீதிபதி ஜெயவேல் முன்பாக வாசிக்கப்பட்டது. அப்போது 2 பதிவுகளும் ராஜா அவர்களின் சமூக வலைதள பக்கத்தில் இருந்து அனுப்பப்பட்டது என்பதை இந்த நீதிமன்றம் தீர்மானிக்கிறது என்றும் அவ்வாறு அனுப்பவில்லை என்பதற்கு எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை என்பதால் அவர் குற்றவாளி தரப்பில் இருந்து தாக்கல் செய்யவில்லை என்றும் எனவே ராஜா குற்றவாளி தான் என்று நீதிபதி தரப்பில் தீர்ப்பளிக்கப்பட்டு 2 வழக்குகளில் தனித்தனியாக அவருக்கு 6 மாத சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. தற்போது எச் ராஜா தரப்பில் இந்த தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதால் இந்த தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நீதிபதி முன்பாக கோரிக்கையானது வைக்கப்பட்டது. அதற்காக இந்த மேல்முறையீடு செய்ய வசதியாக தற்போது எச் ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட இந்த தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிபதி ஜெயவேல் உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.